தலைமுறைகள் தாண்டி. அது ஒரு அழகான தமிழ் வகுப்பு. அந்த தமிழ் ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்குறார், தலைமுறைகள் தாண்டி அப்படின்னா என்ன? உடனே ஒரு மாணவன் எழுந்து சொல்கிறான், ஐயா, எங்கள் தெரு ஓரத்தில் ஒரு பெரிய மாமரம் இருக்கும். அதை யார் நட்டு வளர்த்தாங்கன்னு தெரியாது, ஆனால் அதோட மாம்பழம் அவ்வளவு சுவையாக இனிப்பாக இருக்கும். நாங்கள் எல்லாரும் தலைமுறைகள் தாண்டி உண்டு மகிழறோம். தலைமுறைகள் தாண்டி அது பயன் தருது ஐயா அப்படின்னதும் தமிழ் ஆசிரியர் சொல்கிறார், நன்றாக சொன்னாய். நான் இன்னும் ஒரு சிறப்பான விஷயத்தை உங்கள் எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். உடனே என்ன விஷயம் ஐயா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஆசிரியர் சொல்கிறார், இப்படி ஒருத்தர் தலைமுறைகள் தாண்டி பயன் தரக்கூடிய விஷயத்தை செய்யறது இல்லை. நான் இப்போ சொல்ல போகிறது நம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ராஜால ஆரம்பித்து அந்த கடைசி குடிமக்கள் வரைக்கும் அத்தனை பேரும் தலைமுறைகள் தாண்டி ஒரு செயலுக்காக தங்களை அர்ப்பணிச்சாங்கன்னா எப்பேற்பட்ட உயர்ந்த தமிழ் குடியில் நாம் பிறந்திருக்கோம் அப்படின்னு கேட்கவும் மாணவர்கள்லாம் என்னது இது, ஆசிரியர் ஏதோ புதிர் போடுறாரே அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே ஆசிரியர் சொல்கிறார், ஆமாம், இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோயிலை பற்றி தான் அப்படின்னதும் மாணவர்கள்லாம், ஆமாம் ஐயா, நாங்கள் அதை பற்றி படிச்சிருக்கோம். ரொம்ப பிரம்மாண்ட கருங்கல்லாலான கோயில், அதுவும் அதில் ஒரு 3வது பிரகாரம் இருக்கே, அது உலக பிரசித்தி பெற்றதாச்சே. ஆயிரக்கணக்கான தூண்கள் பார்க்க ஒரே நேர்கோடில் எவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படின்னு மாணவன் சொல்லவும் ஆசிரியர் சொல்கிறார், சரி, இவ்வளவு பிரம்மாண்ட ராமேஸ்வரம் கோயில் கட்ட எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்னதும் ஒரு கண நேரம் எல்லா மாணவர்களும் அமைதியாக யோசிக்கிறாங்க. ஆசிரியர் சொல்கிறார், 800 வருஷம் ஆச்சுப்பா. என்னது, 800 வருஷமா? 800 இயர்ஸா அப்படின்னதும் ஆசிரியர் சொல்கிறார், ஆமாம், 800 வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8-10 தலைமுறை பார்த்துருக்கும். அப்போது அந்த ராமேஸ்வரம் கோயிலை கட்டணும் அப்படின்னு நினைத்து அதை ஆரம்பித்த ராஜா, அதற்காக பாடுபட்டு திட்டமிட்ட சிற்பி, இசைக்கலைஞர்கள், நடன கலைஞர்கள், குடிமக்கள், இவங்க எல்லாருக்கும் 10 தலைமுறை கழித்து தான் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கும், அந்த கோயில் பூர்த்தி ஆயிருக்கும். அப்போது நான் என் காலத்தில் இந்த கோயில் முடித்து பார்க்க முடியாதே, நான் எதுக்கு இதை செய்யணும் அப்படின்னு அந்த ராஜாவும் நினைக்கல, குடிமக்களும் நினைக்கல. எல்லோரும் அந்த கோயில் கட்டுறது எப்பேற்பட்ட உயர்ந்த விஷயம் அப்படின்னு அந்த அவங்களுடைய குறிக்கோளில் உறுதியாக இருந்தாங்க. அதற்காக எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை செஞ்சுருக்காங்க. இந்த 8-10 தலைமுறையில் ஒரு தலைமுறை சரியாக வேலை செய்யலைன்னா கூட இன்றைக்கி நாம் அந்த ஒரே நேர்கோட்டில் ஆயிரக்கணக்கான தூண்களை பார்க்க முடியாதே. அப்போது தலைமுறைகள் தாண்டி அத்தனை பேரும், ராஜாலேருந்து குடிமக்கள் வரைக்கும், கலைஞர்கள்லேருந்து சிற்பிகள் வரைக்கும் அத்தனை பேரும் அந்த எடுத்துக்கொண்ட காரியத்தில் அர்ப்பணிப்பு உணர்வோடு ஸ்ரத்தையாக வேலை செய்ததுனால தான் இன்றைக்கி நம்ம தமிழகத்துக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இந்த ராமேஸ்வரம் கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அது கட்டுறதுக்கு ரொம்ப சுலபமான கோயிலும் கிடையாது. ஏன்னா அது இருக்கக்கூடிய அந்த ராமேஸ்வரமும் ஒரு தீவு. சுற்றி எங்கே பார்த்தாலும் கடல், மணல், மணற்பரப்பு, கடற்கரை தான். இப்போ இந்த இடத்துல எப்படி அவ்வளவு கருங்கல்லாலான ஒரு பெரிய கோயில் கட்ட முடியும்? யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போது அவ்வளவு கருங்கற்களையும் அவங்க பக்கத்து திருநெல்வேலி போன்ற பிரதேசங்கள்லேருந்து கடல் வழியாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்துருக்கணும். இப்போ எப்படி கடல் வழியாக இத்தனை கருங்கற்களை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இங்கே தான் தமிழர்களுடைய அறிவியல் அறிவு நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு சாதாரண கருங்கல்லை எடுத்துக்கிட்டோனாலே 20-30 டன் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு மரத்தோணி வேணும். அதோட அடிப்பகுதி அகலமாக இருக்கணும். அப்படின்னா ஒரு பெரிய கல் தூணை ஒரு தோணியிலையோ ஒரு படகுலையோ எடுத்துகிட்டு வர முடியாது. அப்படி அவங்க என்ன பண்ணாங்க, 2-3 படகை ஒன்றா சேர்த்து, இன்றைக்கி மெரைன் டெக்னாலஜியில் நாம் சொல்லக்கூடிய பான்டூன் அப்படிங்கிற மாதிரி 2-3 படகை சேர்த்து அதுக்கு மேலே ஒரு மர மேடையை அமைச்சு
அது மேலே அந்த கருங்கல் தூணை ஏற்றி கடல் வழியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்பேற்பட்ட அறிவியல் அறிவு! அது மட்டும் இல்லை, இது மாதிரி ஒரு தூண் 2 தூண்லையே ஆயிரக்கணக்கான தூண்களை எடுத்துகிட்டு வரணுமே. அதனால் என்ன பண்ணாங்க, 2 படகுக்கு நடுவில் ஒரு தூணை தொங்க விட்டுருவாங்க. அந்த கடல் தண்ணீரில் கருங்கல்லோட எடை என்னாகும், குறையும் இல்லையா? அறிவியலில் படிச்சிருக்கோமே, நீரில் கல்லோட எடை குறையும். அந்த அறிவியல் தத்துவத்தை உபயோகப்படுத்தி அந்த கடல் வழியாக தூண்களை தொங்க விட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு எப்போ டைட்ஸ் எப்படி இருக்கும், அலைகள் எப்படி இருக்கும், எப்போ கடல் மட்டம் உயரும் அப்படின்னு இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு, ராமேஸ்வரத்தில் கடல் அலை கிடையாது, கடல் அமைதியாக இருக்கும். அப்பேற்பட்ட இடத்துல அழகாக தேர்ந்தெடுத்து இந்த கருங்கற்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்பேற்பட்ட அறிவியல் அறிவு! அது மட்டும் இல்லை, ஒரு கருங்கல் தூணே ஆயிரக்கணக்கான டன் எடை இருக்கும். அப்போது ஆயிரக்கணக்கான தூண்கள், கருங்கற்களாலான தூண்களில் ஒரு பிரம்மாண்ட கருங்கல் மலை மாதிரி ஒரு கோயிலை கட்டணும். ஆனால் இதுக்கு அஸ்திவாரம் எங்கே இருக்குது? மணற்பரப்பு. இப்போ மணற்பரப்பில் எப்படி இப்படி ஒரு கருங்கல் கோயிலை ஸ்ட்ராங்காக கட்ட முடியும் அப்படின்னா, அதுக்காக பேவிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு அதற்கான ஃபவுண்டேஷன் அடித்தளத்தை கருங்கற்களாலாக அவ்வளவு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த கருங்கற்களோட எடை எப்படி ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி செஞ்சது ஒரு தலைமுறை இல்லை, பல தலைமுறைகள். அப்படி இன்னைக்கும் தலைமுறைகள் தாண்டி நம் முன்னோர்கள் மணலில் மலை போன்ற கோயிலை கட்டி அதோட நிழல்ல உலகையே வியக்க வச்சிருக்காங்கன்னா, எப்பேற்பட்ட உயர்ந்த விஷயம், எப்பேற்பட்ட உயர்ந்த குடி நம் தமிழ் குடி அப்படின்னு அந்த தமிழ் ஆசிரியர் கேட்கவும், உடனே அந்த மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க, ஐயா இன்னைக்கு இதை கேட்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, தலைமுறைகள் தாண்டி நாங்கள் இதோட பெருமையை உணர்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமுறைகள் தாண்டி.